அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்கள்ல கொஸ்டின் நம்பர் 7 தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஒரு வினையின் சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஈக்குவேஷன் பாருங்க, 2x + 3y gives 4l + m. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இந்த வினை கட்டுப்பாட்டு காரணிலாம் கண்டுபிடிக்கிற கொஷின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யார் யார் எவ்வளவு மோல் வினை புரிஞ்சு யார் யாரை எவ்வளவு மோல் உருவாக்குது அப்படிங்கிறது இதுதான் சொல்லும். அப்போ இந்த ஈக்குவேஷன் படி பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து 2 மோல், ஒய் 3 மோல் கூட வினை புரிஞ்சு எல்லையும் எம்மையும் கொடுக்குது. எல் பார்த்திங்கன்னா 4 மோல்கள் உருவாகுது. எம் பார்த்திங்கன்னா முன்னாடி நம்பர் இல்லைல்ல, அப்போ 1ன்னு நம்ம வச்சுக்கணும், 1 மோலை உருவாக்குது. ஸோ ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிற டேட்டா வந்து இதுதான். இப்போ கொஷினுக்கு வருவோம். இப்போ 8 மோல் எக்ஸ் ஆனது 15 மோல் ஒய் உடன் வினை புரிய அனுமதிக்கப்படும் போது, இப்போ இந்த கண்டெய்னரில் என்ன பண்ணுறாங்க, இது இந்த ரேஷியோவில் தான் வினை புரியுது. ஆனால் 8 மோல் எக்ஸையும் 15 மோல் ஒய்யையும் கலந்து வச்சிடுறாங்க. அப்போது கொஷின் என்னென்னா 3 கொஷின். வினை கட்டுப்பாட்டு காரணி எது? ரெண்டாவது, உருவாகும் வினை விளை பொருட்களின் அளவு எவ்வளவு? மூணாவது, வினையோட முடிவில் மிகுதியாக எஞ்சியிருக்கும் வினைப்படு பொருள்களின் அளவினை கணக்கிடுக. இந்த வினை கட்டுப்பாட்டு காரணியை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? எப்போவுமே ஒரு அட்டவணையை போட்டுப்போம். அந்த அட்டவணையில் வினைப்படு பொருள்கள் வினை விளை பொருள்களை எழுதிடுவோம். இப்போ அனுமதிக்கப்படும் மோல்களின் எண்ணிக்கை, அப்போ அந்த கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுவோம். அடுத்தது இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி அவங்க எத்தனை மோல்கள் வினை புரிவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கிற கொஷினோட தொடர்பு படுத்துவோம். அப்புறம் மீதியெல்லாம் கண்டுபிடிப்போம். இப்போ வினைப்படு பொருள்கள் XY, வினை விளைபொருள் LM. ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், அதுதான் வேதி வினைக்கூறு விகித குணகம், அதை எழுத போகிறோம். அப்போ ஈக்குவேஷனில் பாருங்கள், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2, ஒய்க்கு முன்னாடி 3, எல்லுக்கு முன்னாடி 4, எம்முக்கு முன்னாடி 1. எதுக்கு இதை எழுதுகிறோம்னா இந்த விகிதத்தில் தான் அவங்க வினை புரிவாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் கொண்டு போய் வைங்க. இத்தனை பங்கு எக்ஸு, இத்தனை பங்கு 2 பங்கு எக்ஸு, 3 பங்கு ஒய் கூட தான் வினை புரியும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட மடங்குகளில் நம்ம கொடுத்துருக்கிறத வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு வினை புரிய அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னா 8 மோல் எக்ஸு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, 15 மோல் ஒய். அப்போ வினை இவங்க தான் புரிவாங்க. இப்போ இவங்க உண்டாயிருக்க மாட்டாங்க, வினை விளைபொருள் தானே, அதனால ஐஃபன் போட்டேன். சரியா? என்னதான் 8 மோல் எக்ஸும் 15 மோல் ஒய்யும் எடுத்துக்கிட்டாலும் இந்த ரேஷியோவில் தான் என்ன பண்ணும், வினை புரியும். அப்போ எவ்வளவு மோல்கள் வினைப்படு பொருள்கள் வினை புரியுது, வினை விளைபொருள்கள் உருவாகுது. அப்போது இதை 2ஆல் வகுங்களேன். இந்த 8 நீங்கள் யார் கம்மியோ அவங்கள தான் பார்க்கணும் வினைப்படு பொருளில். இப்போ எக்ஸ் வந்து 2 மோல், ஒய் வந்து 3 மோல், ரைட்டா? இப்போ நீங்கள் 3 எடுத்துக்கக்கூடாது, 2 தான் எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களோ அதால் வகுக்கணும். அப்போது 8 2ஆல் வகுத்தா 4. அப்போ இங்கே காமன் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோனா அந்த மடங்குகள் வந்து 4 வச்சு தான் நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் 15 கூட 3ஆல் வகுக்கலாம், வகுத்தா என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். பட்டு இங்கே வந்து அதை வச்சு சொல்ல முடியாது. அப்போது அந்த வேதிவினைக்கூறு விகித குணகங்களையும் அனுமதிக்கப்பட்ட மோல்களின் எண்ணிக்கையும் நீங்கள் தொடர்பு படுத்தணும்னா யார் கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்கள கொடுத்துருக்குறவங்க எவ்வளோ அனுமதிக்கப்படுறாங்களோ அதால் வகுக்கணும். அப்போ 4 கிடச்சிருது. சரியா? இப்போ இந்த 4ஐயும் 2ஐயும் பெருக்குனிங்கன்னா 8 மோல்கள் இங்கே இருக்குது. ஸோ இவர் 8 மோலும் வினை புரிஞ்சிருவார். இப்போ இங்கே 3 இருக்கா, இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. எத்தனை மோல், 12 மோல். 15 மோல் இருக்குது. இவர் 2 பங்குனா இவர் 3 பங்கு தான் வினை புரிவார். அப்போ 2 பங்குனா 2 நாள் 8, 3 பங்குனா 3 12. ஸோ இந்த இவ்வளவு தான் வினை புரிவார். சரியா? அப்போ இது எவ்வளோ உருவாகியிருப்பார், அதே தான் பண்ணணும். இந்த 4 4 16 மோல்கள் உருவாகியிருக்கும். எம் எவ்வளோ உருவாகியிருக்கும், இந்த 1ஐயும் 4ஐயும் பெருக்கணும். ஒரு நாள் 4 மோல்கள்
எம் உருவாகி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இவ்வளவுதான் உருவாக முடியும் அப்படின்னு வினைய யாரு கட்டுப்படுத்துறா? எக்ஸ் தான் இல்லையா? ஏன்னா ஓயில பாருங்க 15 மோல் இருக்கு, 15 மோலும் வினை புரியல, 12 மோல் தான் வினை புரியுது. அப்போ 12 மோல் தான் வினை புரியுது அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? இந்த 4 3ஆல பெருக்கி கண்டுபிடிச்சோம். இந்த 4 எங்கேருந்து வந்துச்சு? இந்த எக்ஸோட அளவை 2ஆல வகுத்தோம், ஏன்னா அதுதான் கம்மியாக இருக்குது. அப்போ எக்ஸை வச்சு தான் இந்த 12 வந்துச்சு. அப்போது வினை கட்டுப்பாட்டு காரணி யார்? எக்ஸ். புரியுதா உங்களுக்கு? இப்போ விளைபொருள் எவ்வளோ உருவாகி இருக்கு அப்படின்றது தான் 2வது கொஷின். விளைபொருள் யார்? எல்லும் எம்மும். எல் எவ்வளோ உருவாயிருக்கு? 16 மோல்கள். எம் எவ்வளோ உருவாயிருக்கு? 4 மோல்கள். அப்போ இது எல், இது எம். ஸோ அதை சொல்லிடணும், முடிஞ்சு போச்சு. 2வது கொஷின். மிகுதியாக எஞ்சியிருக்கும் வினைப்படு பொருளின் அளவினை கணக்கிடுக. அப்போ நீங்கள் யாரை பார்க்கணும்? வினைப்படு பொருளை தான் பார்க்கணும். இப்போது அனுமதிக்கப்படும் மோல்களின் 8, வினை புரிஞ்சது 8, 8ல் 8 போச்சுன்னா 0 இல்லை. ஆனால் ஒய் பாருங்க 15 மோல் கொடுத்துருக்குறாங்க அனுமதிக்கப்பட்ட மோல்களின் எண்ணிக்கை. ஆனால் அதில் 12 மோல் தான் வினை புரிஞ்சிருக்கிறார். அப்போ மிச்சம் 3 மோல் வினை புரியாமல் அப்படியே கலன்லே இருப்பார். அப்போ கூடுதலாக எஞ்சி இருப்பவர் யார்னா ஒய். எத்தனை மோல்கள் அப்படின்னா 3 மோல்கள். ஸோ ஒய் வெறும் 3 மோல்னு எழுதுனா தப்பு, ஒய்ன்னு சேர்த்து எழுதணும். ஏன்னா எக்ஸ்ன்னு இன்னொரு வினைப்படு பொருள் இருக்கிறாரு, அவரு மிச்சம் இல்லை, ஒய் தான் இருக்கிறார். புரியுதா?